நாள் ஆகும் பேட்டரி சார்ஜ் ஆகிறதுக்கு? எத்தனை கிலோமீட்டர்? இங்க பாருங்க எவ்வளவு பெரிய இதுல பேட்டரி எல்லாம் என்ன இருக்கு. ஆனா இது சார்ஜ் வந்து டிஸ்க் பிரேக்கா இல்ல ட்ரம் பிசிக்கலா சேலஞ்சா இருக்கா இல்ல ஸ்கிட் ஆக எந்த விதமான சவுண்டுமே இல்ல. வண்டி மூவ் ஆயிட்டு ஹாய். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னாக்கா மாயக்கரன்புலம் நட்டினை இ பைக் ஷோரூம் அங்கே தான் இருக்கோம். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான வண்டி, ஒரு புது மாடல் வண்டி. நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். லோட் ஆட்டோ மாதிரியும் இருக்கு, ரெண்டு பேர் சேர்ந்து போகிற மாதிரி ஒரு ஆட்டோ மாதிரியும் இருக்குது. ஒரு வித்தியாசமான ஒரு வண்டி. எல்லா கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னாக்கா லோடு வண்டி தான் அவைலபிள் இருக்கும். இது வந்து பேசஞ்சர் ஏற்றுற வண்டி. மொத்தம் 3 பேர் போகலாம் இந்த வண்டியில். 2 பேர் கோ பேசஞ்சர் போகலாம், ஒரு டிரைவர். இந்த வண்டியை வந்து நம்ம ஸ்கூல் பசங்களை ஏற்றிட்டு போகிறதுக்கு, அந்த மாதிரி ஒரு யூசஸ், வயசானவங்க ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறதுக்கு, அந்த மாதிரி யூசஸ்க்கெல்லாம் இந்த வண்டி நல்லா சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரிண்ணே. இப்போ இந்த வண்டி பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா பார்க்குறதுக்கு பெரிய வண்டியாக இருக்குது, ஆட்டோ மாதிரியும் இருக்குது, லோடு வண்டி மாதிரியும் இருக்குது. இதோட ஸ்பெஷலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா கொமாக்கியில் போட்டிருக்காங்க அந்த வண்டி. ஃபார்ம் பிராண்டு. ஆமாம், பிராண்டு கொமாக்கியில் ஃபார்ம் பிராண்டு. இது பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரேஞ்சுக்கு இருக்குது. அதான் ஆட்டோ மாதிரி இருக்குது. இது என்ன ஒரு டிரைவரு 2 பேசஞ்சர் அது மாதிரி போகலாம். ஒரு ஃபேமிலிக்கு ஓகே. ஆமாம், ஃபேமிலிக்கு ஓகே. ஃபேமிலி போகலாம், பிள்ளைங்க போகலாம், வண்டி ஓட்டுறவங்க ஒருத்தவங்க எல்லாமே. இது எதுக்கெல்லாம் இந்த வண்டி யூஸ் ஆகுதுண்ணே? லோடு வச்சு எடுக்கலாம். அதில் 200 கிலோ கெப்பாசிட்டி. 200 கிலோ கெப்பாசிட்டி. இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜுக்கு வந்து 100 போகும். 100 கிலோமீட்டர் போகலாம். ஒரு வாட்டி 100 கிலோமீட்டர் போகலாம். உண்மையாவே போகலாம். ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 35 போகும். 35 கிலோமீட்டர். ஆமாம். இதில் சிங்கிள் பேட்டரி, லித்தியம் பேட்டரி கிடக்கு. 72 வால்ட். 72 வாட் லித்தியம் பேட்டரி. ஆமாம், லித்தியம் பேட்டரி இருக்குது, ஒரு சிங்கிள் பேட்டரி. இது 72 வாட்ஸ் லித்தியம். ஆமாம், ஹெவியான பேட்டரி தான். ஆமாம். இப்போ எவ்வளோ நாள் ஆகும் பேட்டரி சார்ஜ் ஆகிறதுக்கு? 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம். ஃபர்ஸ்ட் சார்ஜ் மட்டும் 6 to 7. 6 மணிலேருந்து 7 மணி நேரம். நைட்டு ஃபுல்லாக சார்ஜ். ஆமாம், சார்ஜ் பண்ணணும். பகலில் ஓட்டினா நைட்டு ஃபுல்லாக சார்ஜ் பண்ணணும். எத்தனை கிலோமீட்டர் போகும்னு சொன்னீங்க? 100 கிலோமீட்டர் போகும். 100 கிலோமீட்டர் போகும். அப்போ 50 கிலோமீட்டர் ரவுண்டுக்கு நம்ம ஓட்டிக்கலாம். ஆமாம், லோடோட இது நான் சொன்னது. வித் லோடு. ஆமாம், லோடு இல்லாமல் 30 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போகும். 120 கிலோமீட்டர் போகலாம். 120 கிலோமீட்டர் போகலாம். நல்லா கம்ஃபர்டபுளா உட்காந்துட்டு போகலாம் போல இருக்கு. ஆமாம், எந்த இதுவும் இல்லை. என்னென்ன ஹேண்ட் பிரேக் எல்லாம் இருக்குது? ஹேண்ட் பிரேக் எல்லாம் எப்படின்னது? ஹேண்ட் பிரேக் நம்ம ஒரு இடத்துல பார்க்கிங் போறோம், ஹேண்ட் பிரேக் போட்டு வச்சுட்டோம், அப்படி நிற்க முடியாது. ஒரு ஸ்லோப்பா இருக்கிற இடத்துல நிறுத்திட்டோம்னா வண்டி சுத்தமா நகர்த்த முடியாது உங்களால. ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணாதான் அது பாத்தீங்கன்னா கார் ரேஞ்சுக்கு இருக்குது. கார் ரேஞ்சுக்கு. ஆமா, ஹேண்ட் பிரேக் எல்லாமே A to Z. அது மாதிரி பெடல் பிரேக். பெடல் பிரேக் நல்லா இருக்கு. பெடல் பிரேக் எல்லாம் இருக்குதுப்பா. ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்குதுல, ரிவர்ஸ் இருக்குதுல, ரிவர்ஸ் ஆப்ஷன் இருக்கு. அது மாதிரி கியர் சிஸ்டம் 1 2 3 ஸ்பீடுக்காக. சரி. இண்டிகேட்டர் பாத்தீங்கன்னா அதுவும் வித்தியாசமாவே இருக்கும், சவுண்ட் எல்லாமே. இண்டிகேட்டர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் வண்டியில் உள்ள இண்டிகேட்டர் சவுண்ட் மாதிரிலாம் இல்லை. இண்டிகேட்டர்லாம் ரொம்ப வேற ஏதோ ஸ்பெஷலாக இருக்குது. அது மாதிரி ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா கேரியர் வசதி எல்லாம் இருக்கு. இது எதுக்கு இந்த பாக்ஸு? ஒரு பேக் வச்சுக்கலாம், வாட்டர் கேன் வச்சுக்கலாம். இப்போ ஸ்கூல் வச்சுட்டு போறீங்கன்னா பிள்ளைங்களோட மெட்டீரியல் வச்சுக்கலாம். ஒரு கடையில் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஜாமான் வச்சுக்கலாம். பேக் சைடு பார்த்தீங்கன்னா பேக் சைட்லையும் கேரியர் இருக்குது. பேக் சைடு இருக்கு. ஆமாம், இந்த இருக்குது. ஆமாம், அதில் தேவையான ஜாமான் நீங்கள் பேக்கப் வச்சுக்கலாம். அதுல இதுலயும் பேக் வச்சுக்கலாம். ஆமா, பேக் மெட்டீரியல் இதனால அதுல வச்சுக்கலாம். அதே மாதிரி இது நமக்கு சீட்டுக்கு பின்னாடி உள்ளுக்கும் அதுல கொஞ்சம் இடம் இருக்கு. எது இந்த சீட்டு பின்னாடி இருக்குதா? ஆமா, இட வசதி இருக்கு. கீ சிஸ்டம் லாக் பண்ணி வச்சுக்கலாம். எதுவும் ஜாமான் வச்சு நீங்க உள்ளே வச்சு லாக் பண்ணிக்கலாம். அதை ஓபன் பண்ணீங்கன்னா பாருங்க. ஹாய், இங்க பாருங்க எவ்வளவு பெரிய இட வசதி இருக்கு பாருங்க. ஸ்பேஸ் இருக்கு, உள்ள மேட் இருக்கு. இதுலயே ஒரு வாட்டர் ஏதோ வாங்கி போறீங்கன்னா அதுல அப்படி கிடக்கும். மேட் கிட்ட எல்லாம் போட்டு பக்காவா வச்சுக்கலாம் போல. இது வந்து கண்ணாடியா? சைடு மேல கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்கும்போது ஃபிட் பண்ணி கொடுப்போம். நல்ல ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஒரு நல்ல இட வசதி இருக்கு. இதுல ஏகப்பட்ட ஜாமான் வச்சுக்கலாம். அதுல நல்லா இருக்கு. ரைட். அப்புறம் ஆனா இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணலாமா? அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி அதே மாதிரி இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணலாமா? பண்ணலாம். இதுல பேட்டரி எல்லாம் என்ன இருக்கு? இது உள்ளதா இருக்கா பேட்டரி? ஆமா, பேட்டரி இதுக்குள்ளதா இருக்கு. தொடங்க பாப்போம். இது ரிமோட் கண்ட்ரோல் சிஸ்டம் உண்டு. இதுலயுமே நம்ம இ பைக் பார்த்தோம்ல, அதே மெத்தட் ரிமோட் கண்ட்ரோல் உண்டு. இதுலயும் ட்ரிப்பர் வசதி இருக்கு.
நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். பவர் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். 2 நாளைக்கு எடுக்கல, வண்டி எடுக்கல பட்சத்துக்கு ஆஃப் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சி சுவிட்ச் இது ஆஃப் பண்ணிட்டு நம்ம எதுவும் ஃபால்ட் பார்க்கறனால வண்டி இதை ஆஃப் பண்ணிட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ சார்ஜ் போடுறப்போ வந்து ட்ரிப்பர் ஆஃப் பண்ணிட்டு தான் சார்ஜ் போடக்கூடாது. சார்ஜ் போடும்போது ஆஃப் பண்ணீங்கன்னா சார்ஜ் ஏறாது. சார்ஜ் ஏறாது. ஆன் பண்ணி தான் இருக்கணும். ஆன் பண்ணி தான் இருக்கணும். அது மாதிரி இதுல லித்தியம் பேட்டரி ஒரே பேட்டரி கிடக்கு. குமாக்கி கம்பெனி பேட்டரி தான் அது. கம்பெனி பேட்டரி. ஆமா 72 வாட் அது. 72 வாட்ஸ். ஆமா. பேட்டரி நீங்க தனியா கழட்டலாமா அது? எடுக்கலாம் நான். ஆனா டூல்ஸ் போட்டு தான் எடுக்கலாம். இது ஓபன் பண்ணிட்டு ஸ்க்ரூ ஓபன் பண்ணிட்டு எடுக்க வேண்டியது. ஆனா இது ஹீட் ஆவற இஷ்யூ இருக்குமானே? அது மாதிரி கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் இல்ல. இது வந்து உங்களுக்கு சார்ஜர் பாத்தீங்கன்னா சேம் பைக்கோட சார்ஜர் மாதிரி தான் வரும். 72 வாட். 72 வாட்ஸ். ஆமா 72 வாட்ஸ் சார்ஜர். சார்ஜர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கு. பின் பக்கத்துல இருக்கு. பின் பக்கத்துல இருக்கு. ஆமா. இங்க பாருங்க அதே சார்ஜர் தான். நம்ம முன்னாடி ஒரு சார்ஜர் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? போன வாரம். இது வந்து அதே மாதிரி சார்ஜர் தான். ஆனா என்ன இது வந்து ஹெவி. இந்த சார்ஜர் நல்ல வெயிட்டா இருக்குது. 72 வாட்ஸ் இது. ஆனா ஒயர் வந்து இருக்கு. பிளக் போர்டு வந்து நம்ம இதுக்காக ரெடி பண்ணிக்கணும். 5 மீட்டர்லாம் கிடையாது, 1 மீட்டர் தான் இருக்கு ஒயரு. நம்மளா சார்ஜ் வந்து நம்மளா ஒரு பிளக் போர்டு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஆனா சார்ஜர் வெயிட்டா இருக்கு. ஆனா இது சார்ஜ் வந்து ஹீட் ஆகிற இஷ்யூ இருக்குமானே? இல்ல இது சார்ஜர் ஹீட் ஆகாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுல அதே மெத்தட் தான். % காமிக்கும். 10ல இருந்து ஆரம்பிக்கும். 10%, 20, 30, 40, அது மாதிரி 90%, 100% வரைக்கும் இதுல இருக்கு. இதுல ஆமா. பவர் ஆன் பண்ணீங்கன்னா ரெட் கலர் லைட் எரியும். ஒரு பாயிண்ட் கிரீன்ல மாறிட்டே வரும். ஃபுல் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே ஸ்டாண்ட் கிரீனா எரிய ஆரம்பிச்சிடும். ஃபுல் ஆயிடுச்சுன்னா பேட்டரி ஃபுல் ஆயிட்டாங்க. அது மாதிரி ஃபேனும் இருக்கு. சார்ஜர் ஆன் பண்ணா கூலர் ஃபேன் ஓடுதுல. ஃபுல் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிடுது. இது இடையில ஃபால்ட் எல்லாம் ஆகாதுல்ல? சார்ஜர் ஃபால்ட் எல்லாம் வந்ததுல இது வரைக்கும் 6 மாசத்துக்குள்ள ஃபால்ட்னா மாத்தி கொடுத்துருவோம் நாங்களே வாரண்டில. நீங்களே வேறல மாத்தி கொடுத்துருவீங்க. இப்போ வண்டி ஓட்டுறதுக்கு ரெடியா இருக்கானே? ஆமா ரெடியா இருக்கு. ஆமா நீங்க அந்த வண்டியை ஒன்ஸ் கீ ஆன் பண்ணிட்டு பிரேக்கை பிடிச்சு விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரெடின்னு வந்துரும். அது ஆட்டோமேட்டிக்கா ரெடின்னு வந்துரும். 00ன்னு காமிக்கும். நீங்க அதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் அதுல மீட்டர்ல. ஓ சரி சரி சரி. இப்போ வந்து இந்த பட்டன்ல பாத்தீங்கன்னா 1 2 3 இருக்கு. இது என்ன அது? அதான் ஸ்பீடு. நம்ம இந்த இ-பைக்ல சொன்னோம்ல அதே மெத்தட்ல கொமைக்ல இதே மெத்தட் தான் வச்சிருக்காங்க. 1ங்கிறது ஸ்பீடு 1, 2 அடுத்த ஸ்பீடு, 3 அடுத்த ஸ்பீடு. 3 வந்து ஃபுல் ஸ்பீட்ல போவோம். ஃபர்ஸ்ட் 1ல வச்சீங்கன்னா ஒரு 25 போகும். அடுத்து 2ல வச்சீங்கன்னா 30 போகும். 3ல வச்சீங்கன்னா 35 போகும். 35 போகும். இது இந்த டிஆர் வந்து டிங்கிறது ஃப்ரண்ட், ஆர் வந்து ரிவர்ஸ். இண்டிகேஷனோட பின்னாடி சவுண்டோட வண்டி ரிவர்ஸ் மூவ் ஆகும். அதே மாதிரி தான் பிரேக்கை பிடிச்சு விட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல போகும். ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி ரிமோட்லயும் அதை ஆன் பண்ணிக்கலாம். ரிமோட் கண்ட்ரோல் எல்லாமே ரிமோட்லயே இருக்கு. ஆமா இருக்குது. ரொம்ப தூரம் எடுத்துட்டு போயிட்டோம். ஒரு 50 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. அந்த இடத்துல திடீர்னு நின்று போச்சு, சார்ஜ் இல்ல அப்படின்ட்டு. அந்த டயத்துல நீங்க வந்து என்ன எங்களுக்கு உதவி பண்ணுவீங்களா? சார்ஜ் போறதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? இல்ல டோ பண்ணுவீங்களா? அந்த மாதிரி என்ன பண்ணுவீங்க? நேரா ஸ்பாட்டுக்கு போய் பாப்போம் என்ன பிரச்சனைன்னு. ஃபர்ஸ்ட் கஸ்டமர் டீடைலா சொல்லிட்டாங்கன்னா என்ன பிரச்சனைங்கறத முடிஞ்சளவு போன்லயே சால்வ் பண்ணுவோம். அப்படி இல்லனா ஸ்பாட்டுக்கு தான் போவோம். ஸ்பாட்டுக்கு போயிடுவோம். டைம் கேப்போம். சில கஸ்டமர் வந்து சார்ஜ் இல்லங்கற விஷயம் கூட உங்களுக்கு தெரியாது. ஆமா பேசிக்கா தெரியாது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து நீங்க போன்லயே கிளியர் பண்ணி விட்டுறீங்களா இல்ல நேர்ல போய் அவங்களே போன்ல முடிஞ்சா பேசி கிளியர் பண்ண முடிஞ்சா பண்ணுவோம். அப்படி நேர்ல போய் அட்டன் பண்ணி கொடுத்துருவீங்க. டைம் கேப்போம். 1 hour to எவ்வளவு தூரம் இருக்கு, லாங்ல இருக்கான்னு தெரியாதுல கேட்டுட்டு போவோம். டிஸ்க் பிரேக்கா இல்ல ட்ரம் பிரேக் வருது? அதுல ட்ரம் பிரேக் டிஸ்க் அதுல இருக்கு, ட்ரம் இருக்கு. நம்ம இப்ப கஸ்டமர் கிட்ட வந்து ட்ரம் கேட்டுங்க ஆர்டினரியில எடுத்துக்கலாம் வண்டி. அந்த பிசிக்கலா சேலஞ்சா இருக்காங்கல்ல, அந்த மாதிரி பர்சன் இந்த வண்டி ஓட்டலாமா? கண்டிப்பா ஓட்டலாம். அந்த மாதிரி பர்சனும் ஓட்டலாம் இல்ல நார்மல் பர்சனும் ஓட்டலாம். சரி, நான் இந்த வண்டி ஓட்டுறதுக்கு வந்து லைசென்ஸ் அவசியமான? இல்ல கிடையாது. லைசென்ஸ் கிடையாது. நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல். நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல். இது கமர்ஷியலா வந்து உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் யூஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாமா? நான் வச்சுக்கலாம். நீங்க இப்போ ஒரு உரம் மூட்டை எடுத்துட்டு போனோம், ஒரு நெல் மூட்டை எடுத்துட்டு போனோம், அது மாதிரி பயன்படுத்திக்கலாம். ஒரு நம்ம 3 குடம் தண்ணி வைக்கணும், வச்சு எடுத்துட்டு போலாம். அதுல நம்ம ஏரியாவுல தண்ணி தட்டுப்பாடு இருக்கு, எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 30 கிலோமீட்டர் வேகத்துல போறோம் அப்படிங்கிறப்ப இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை ஸ்கிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு? கம்ப்ளைண்ட் இல்ல. ஓட்டுனது யாரும் கம்ப்ளைண்ட் கஸ்டமர் சொன்னது இல்ல, நானும் பேஸ் பண்ணது இல்ல. வண்டி பாக்குறதுக்கே ஒரு வித்தியாசமான லுக்ல இருக்கு. சில பேர் 3 வீலர் இருக்கிறதெல்லாம் இழுக்கும் அப்படின்னு பயப்படுவாங்க. அந்த ஒரு பிரச்சனை அதுல கிடையாது. நார்மலா எடுத்து ஓடலாம். 2 வீலர் ஓட்ட தெரிஞ்சா எடுத்து ஓட்டலாம். ஈஸியா வந்து பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். நல்ல ரோட்ல ஈஸியா ஓட்டிட்டு போயிடலாம். இப்போ ஒரு மேடு பள்ளம் இருக்கிற ரோட்ல எல்லாம் வந்து எப்படி அதே வேகத்துக்கு போயிடலாமா இல்ல ஸ்லோ பண்ணி தான் போகணும்? ஸ்லோ பண்ணி தான் இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான். மொபைல் சார்ஜிங் போட்டு இப்போ வந்து வண்டி வந்து ரிமோட்ல ஆன் ஆகிருக்குது. உங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு ரெடி கண்டிஷன்ல இருக்குது. எவ்வளவு மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் இந்த டிஸ்பிளே வந்து அப்படியே தான் இருக்கும். ஒன்றும் ஃபேட் ஆகுறதோ இல்லை வீணா போகிறதுக்கோ வழி இல்லை. தண்ணி போகிறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு மோல்டிங்கில் இருக்குது. தண்ணி உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. நான் இது ஆரம்பத்தில் பார்த்தது ஒரு டிஸ்பிளேவா எனக்கு தெரியலை. ஏதோ ஒரு டேஷ்போர்ட் மாதிரி இருந்துச்சு.
ஆனால் உள்ள பார்த்தா டிஸ்பிளே அது. ஆனால் டச் ஆன டச் கிடையாது, நார்மல் தான். நார்மல் தான். ஹேண்ட் பிரேக். அது மாதிரி இந்த சைடு ஒரு சுவிட்ச் இருக்கு, இது எதுக்குன்னு? பின்னாடி நம்ம லோடு வச்சு ஒரு 200 கிலோ கெபாசிட்டி லோடு வச்சு இருக்கிறதுக்கு 72 அதிகப்படுத்துறதுக்கு அதை ஸ்பீடு வச்சுக்கிறது. 72 அதிகப்படுத்துறதுக்கு இந்த இது. ஆமா, இது வந்து நார்மல், இது வந்து லோடு வச்சுக்கிட்டோம்னா லோடு வச்சு அந்த லிவர் இறக்கி விட்டுட்டோம்னா கொஞ்சம் வண்டியோட மூவிங் வந்து நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் பேக் சைடு மூவிங். இப்போ இது இண்டிகேட்டர் எரியுதா? ஆமா, இண்டிகேட்டர் பேக்லயும் பாத்தீங்கன்னா ஒரு காரோட ஆவரேஜுக்கு இருக்கும் ஒரு இண்டிகேட்டர்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்குது. ஆமா, அது மாதிரி பிரேக் லைட்டு, பிரேக் பிடிச்சோன்னா லைட்டு பின்னாடி நல்லா டிஸ்பிளே நல்லா பிரைட்டா இருக்கும் அது. ஓகே, வண்டி போறது உண்மையிலேயே ஒரு ஆட்டோவுல போற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுதுங்க. ஆமா, எந்த விதமான சவுண்டுமே இல்லை வண்டியில, அவ்வளோ சூப்பரா இருக்கு. இந்த வண்டியில நான் முன்னாடி வந்தப்ப பாத்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டுற மாதிரியே இருந்துச்சு, ஆட்டோல உட்காந்து போற மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சு. இப்போ இந்த வண்டி நான் ஓட்டி பார்க்க போறேன் எப்படி இருக்குன்னு, சவுண்ட் எப்படி வருதுன்னு நீங்க செக் பண்ணுங்க. வண்டி ஓட்ட போறேன். பாருங்க, அங்க ஒரு வண்டி போயிட்டு இருக்கு, எவ்வளவு ஃபாஸ்டா போகுது அந்த வண்டி. வண்டி ஓட்ட போறேன். ஆனா எல்லாம் கரெக்டா இருக்குல்லண்ணே, போலாமா? பிரேக் பிடிச்சிட்டீங்கன்னா போலாம். இதான் பிரேக்கு. அந்த சைடா? வண்டி மூவ் ஆகுது. வாவ், பைக் ஓட்டுறதே ரொம்ப வித்தியாசமா இருக்கு, ரொம்ப பயமா வேற இருக்கு. இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும் ஓட்டுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா ஓட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட ஓட்டி கத்துக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்க ரோட்டுக்கு வாங்க. வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இல்லை, எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா மற்றபடி வண்டி ஈஸியா தான் இருக்குது. வண்டி ஓட்டும் பொழுது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட சவுண்ட் வர மாட்டேங்குது, ஆனா பதட்டம் அதிகமா இருக்கு. நீங்க நல்லா கத்துக்கிட்டு வண்டி ஓட்டுங்க, வண்டி சூப்பரா இருக்கு. அந்த 3 வீலர் வண்டியெல்லாம் நம்ம ஓட்ட முடியாது, 2 வீலர் ஓட்டணுமோ 3 வீலர் வண்டி ஓட்ட முடியாது. அது அவங்க ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் மட்டும்தான் அவங்க சர்வசாதாரணமாக வண்டி ஓட்டுவாங்க. ரைட்டுண்ணே, ஓகே, நன்றி. நன்றி. இவ்வளோ பிஸியான ஷெட்யூலில் எங்களுக்கு டைம் ஒதுக்கி வண்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி மக்களுக்கு புரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே.